போட்டு இந்த சைடு ஃபுல்லாக அப்படி மடிச்சிடணும். நம்ம மடித்தோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தையலோட உள்ளே வந்துடும். சரியா? இது மாதிரியே ஆம்கோலையும் கழுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ 2 ஆம்கோலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கழுத்தை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு இந்த இடம் நம்ம ஃபினிஷிங் ஆகாமல் இருக்கனால இந்த இடத்த மடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டன் பீஸ் கொடுக்கும்போது அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்குமே கழுத்துக்குமே நல்ல பக்கத்தில் தான் வைக்கணும். இந்த 3 பீஸும் ஒரே மாதிரி சேமாக வச்சு 1/4 இன்ச்லேயே தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த முன்னாடி மேலே இருக்க பீஸோ கீழே இருக்க பீஸோ விலகுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அகலம் வந்து மாறும். அப்படிங்கிறப்ப அந்த ஃபினிஷிங் நீட்டாக வராது. தையல் போடும்போது இந்த ஃபுட்டு 2 ஃபுட்டு இருக்குல்ல, இந்த ஒரு ஃபுட்டு அளவுக்கு இந்த இடத்துல படிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபுட்டு நவராமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ இதுலேயே இந்த கோட்லேயே இந்த ஃபுட்டு நிற்கிற மாதிரி பார்த்து போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஈவனாக வந்துடும் ஒரே மாதிரி. எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம். பிசுரையும் பைப்பிங் கிளாத்தையும் ஒரு சைடை பிடிச்சிட்டு தையல் போடலாம். இப்போ இதை உள் பக்கமாக மடித்து ஈவனாக வச்சுட்டு ஒரு தையல். இதுக்குமே இந்த ஃபுட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி ஈவனாக வரும். இப்போ கழுத்தும் ஆம்கோலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ பட்டன் பீஸ் கொடுக்குறோம். இப்போ பட்டன் பீஸில் ஒரு பீஸ் வந்து சின்ன பீஸாகவும் ஒரு பீஸ் வந்து பெரிய பீஸாகவும் எடுத்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது நம்ம எப்போவுமே நம்ம பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எது லெஃப்ட் ரைட்டுன்னு கன்ஃபியூஷன் ஆகும். இப்படி வச்சு பாருங்கள். நல்ல பக்கம் திருப்பி வச்சுட்டு இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட்டு. சரியா? இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இந்த ரைட் சைடில் வந்து என்ன பண்ணணும்னா பட்டன் பீஸை பெரிய சைஸ் பட்டன் பீஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கணும். லெஃப்ட் சைடில் சின்ன சைஸ் பட்டன் பீஸை கொடுக்கணும். சரியா? அதே மாதிரி ரைட் சைடில் கொடுக்கும்போது பட்டன் பீஸை கிளாத்துக்கு நம்ம உள்பக்கத்தில் இருந்து கொடுத்து வெளிப்பக்கம் மடிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மேல் பக்கம் கொடுத்து அடிப்பக்கமாக மடிக்கணும். ஓகேவா? ரைட் சைடு பெரிய பீஸ் கிளாத்தை கொடுக்கணும், அடிப்பக்கத்தில் கொடுத்து மேல் பக்கமாக மடிச்சுட்டு வரணும். இதில் வந்து லெஃப்டில் வந்து மேல் பக்கம் கொடுத்துட்டு அடிப்பக்கமாக மடிச்சுட்டு போகணும். சரியா? இப்போ ஃபஸ்ட் ரைட் சைடை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரைட் சைடில் கிளாத்தை அடிப்பக்கம் கொடுத்து மேலே மடிக்கிறோம். சரியா? இது உள்பக்கம், உள்பக்கத்தில் கொடுக்குறோம். கிளாத்தை பெரிய பீஸை கொடுக்குறோம். 2.5 இன்ச் பீஸை கொடுக்குறோம். இப்போ இங்கே நெக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இங்கே வந்து பிசுரை வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த நெக் அளவுக்கு இதை வந்து மடிச்சிடணும். இப்போது நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பீஸை வந்து இப்படி சின்னதாக மடிச்சு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கணும். நம்ம கிளாத்தை விட இந்த பட்டன் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மடிக்கணும். ஓகேவா? மடிக்கும்போதே இந்த சைடு எல்லாம் க்ளோஸ் பண்ணி அடிச்சிடணும்.
அதே மாதிரி பட்டன் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் வந்து 2 ஸ்டிச் கொடுக்கணும், சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேவா, இது மாதிரி கொடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு பீஸ்க்கு வந்து மேல் பக்கத்தில் கொடுக்குறேன், நல்ல பக்கம் சைடு கொடுக்குறேன். மேலேருந்து கொடுத்து அடிப்பக்கம் அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து எடுத்துக்கணும். இந்த பிசர் இருந்துச்சுன்னா இந்த பிசரை வந்து மடிச்சு விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் சைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்கிறனால நம்ம மடிச்சு தான் ஆகணும். சரியா, இப்போ வந்து முன்னாடி போட்டல அந்த பைப்பிங்க்கு பிசரை ஒரு சைடும் அந்த மேலே இருக்க கிளாத் ஒரு சைடும் திருப்பணும்ல, அதே மாதிரி இந்த பிசரையும் இந்த கிளாத்தையும் ஒரு சைடாக திருப்பி இந்த ஓரத்துலேயே படிமானம் தையல் போடணும். இந்த ஒரு சைடு மட்டும் படிமானம், இந்த ஒரு சைடு மட்டும், அதுக்கு தேவையில்லை, இதுக்கு போடணும். இது மேலேயே படிமானம் தையல் போடணும். அடியில் இருக்க பிசரு இந்த சைடு தான் இருக்கணும். அடியில் இருக்க பிசரையும் இந்த கிளாத்தையும் ஒரு சைடாக திருப்பி விட்டுட்டு அது மேலேயே படிமானம் தையல் போடுறோம். போட்டுட்டு இப்போ வந்து இதை உள் பக்கம் மடிக்கிறோம். மடிக்கும்போது இதை ஃபுல்லாகவே உள்ளே மடிச்சிடணும். சரியா, இந்த நம்ம போட்ட ஸ்டிச் வரைக்கும் உள்ளே போயிடணும். சுத்தமாக நம்ம கொடுக்குறது வெளியவே தெரியக்கூடாது. நம்ம இந்த ஷர்ட்டுக்கு என்ன கிளாத் வெட்டணுமோ அது மட்டும்தான் வெளியே இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த கிளாத் ஃபுல்லாகவே உள்ளே கவர் ஆகணும். அந்த அளவுக்கு மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு எத்தனை ஃபோல்டிங் பண்ணால் உங்களுக்கு உள்ளே போதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.